ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்றைக்கி நாம் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தாங்க பண்ண போகிறோம். வழக்கமாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் அந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணி வறுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப அதுக்கு ஒரு கோட்டிங், மசாலா கோட்டிங் ஒன்று கொடுத்து அட்டகாசமான முறையில் செய்ய போகிறோம். சூப்பராக இருக்குங்க. ஒரு ட்ரிப் நான் செஞ்சு பார்த்துட்டு அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிறதுனால தான் அதை உங்களுக்கு திரும்பவும் வீடியோவாக எடுத்து போடுறேன். கண்டிப்பாக ஒரு முறை இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரசம், சாம்பார் சாதம், எல்லா விதமான சாத வகைகளுக்கும் இது பொருத்தமான ஒரு சைட் டிஷ்ஷுங்க. கண்டிப்பாக அது எப்படி செய்யலான்ட்டு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அதுக்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 400லேருந்து 450 கிராம் இருக்கும். அதை மேல் தோலை சுத்தமாக நம்ம சீவி எடுத்துட்டு இந்த மாதிரி 1 இன்ச்சு சைஸில் எல்லாம் ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் 1 இன்ச்சு சைஸு தின்னாகவும் இருக்கட்டும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 50 மில்லி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல. எண்ணெய் லைட்டாக சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா நம்ம வதக்கி எடுக்கணுங்க. ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80% இதில் இந்த எண்ணெயில் வேகணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா திரும்ப நம்ம வதக்கி விட்டுட்டே இருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் ஆகும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் அதை நம்ம வேற ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த எண்ணெய் எதுவுமே குடிக்கலை, அப்படி நம்ம ஊற்றின எண்ணெய் இருக்குது. ஆனால் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அதே எண்ணெயில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததும் நான் ஒரு 10 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன். உரல் வச்சு தட்டி வச்சுருக்கேன். தோலோட, முக்கியமாக தோலோட சேர்த்து தட்டி அதில் சேர்த்துக்கோங்க. கூடயே 2 பச்சை மிளகாய் நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக பரட்டி விடுங்க. இந்த பூண்டு லைட்டாக வெந்து வந்ததுக்கப்புறம் நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் நல்ல ஒரு பொன்னிறத்துக்கு வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கணும். இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் தான் அந்த கூட்டு நல்ல டேஸ்ட் இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி, இது ஒரு டேஸ்ட்டுக்காண்டி, லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டுக்காண்டி ஒரு சின்ன தக்காளி நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து ஒரு முறை நல்லா பரட்டி விட்டுருங்க. நல்லா வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக பரட்டி விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பொடி, அப்புறம் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, அப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு. ஏற்கனவே உருளைக்கிழங்குல சேர்த்துறோம். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை மட்டும் இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா பரட்டி விடுங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா கொதித்து வரணும். இந்த டைமில் நான் கொஞ்சமாக இதில் காயப்பொடி சேர்க்கணும். இப்போ நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போது நான் நல்லா ஒரு முறை பரட்டி விட்டுட்டு ஒரு கட்டி காயத்தை தட்டி வச்சுருக்கேன். அதை நீங்கள் பொடி காயமாக இருந்தால், பொடியாக இருந்தால் நீங்கள் அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அருமையாக வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்ச உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க. அந்த மசாலாவோட இது நல்லா ஒரு கோட்டிங் ஆகணும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த உருளைக்கிழங்கோடு சேர்ந்து நல்லா கோட்டிங் ஆயிடுச்சு. இவ்வளோ தாங்க. இது ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வதக்கி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு மல்லி இலையை தூவி இதை நம்ம பரிமாறலாம். நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இந்த டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் இதை செஞ்சுருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மெத்தட் படி நீங்கள் இதே செஞ்சு பார்த்து, இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.